மழை தூறலில் நனைந்த அடர்ந்த மழைக்காடு உயிரோடு சுவாசித்தது. அந்த பச்சை உலகத்தின் நடுவில் ஒரு பழமையான மர வீட்டு முன் ஒரு ஜீப் நின்றது. அங்கே வந்திருந்தார்கள் ஆடம், டானி மற்றும் அவர்களின் 5 வயது மகன் ஷான். இந்த பயணம் ஒரு சாதாரண விடுமுறை அல்ல, இது இயற்கையுடன் இணைந்து வாழும் ஒரு சாகசம். காட்டின் அமைதி, பறவைகளின் இசை, காற்றின் மென்மை, இவை அனைத்தும் ஷானின் சிறிய இதயத்தை ஆச்சரியத்தில் நிரப்பின. இரவு வந்ததும் காடு வேறு ஒரு உலகமாக மாறியது. தவளைகளின் குரல், பூச்சிகளின் இசை, தூரத்தில் கேட்கும் மர்ம ஒலிகள், அவை அனைத்தும் காட்டின் உயிரை உணர்த்தின. காலை பனித்துளிகளில் சூரிய ஒளி பளிச்சென்றது. அந்த நேரத்தில் நிறமுள்ள பட்டாம்பூச்சிகள் காட்டுக்குள் பறந்தன. ஆர்வம் நிறைந்த ஷான் அவைகளை பின்தொடர்ந்து மெதுவாக காட்டுக்குள் சென்றான். சில நிமிடங்களில் வீடு எங்கு என்று அவனுக்கு தெரியவில்லை. மரங்கள் அனைத்தும் ஒரே மாதிரி. காடு திடீரென அமைதியாகிவிட்டது. அதே நேரத்தில் வீட்டில் டானி ஷானை அழைத்தாள். பதில் இல்லை. கவலை மெல்ல பயமாக மாறியது. காடு திடீரென பெரிதாக உணரப்பட்டது. ஆடமும் டானியும் வேறு வழிகளில் தேடத் தொடங்கினர். ஒவ்வொரு இலை சலசலப்பும், ஒவ்வொரு நிழலும் அவர்களின் இதய துடிப்பை அதிகரித்தது. காட்டின் பாதையில் ஒரு பாம்பு வழியை கடந்து சென்றது. அது இங்கு மனிதர்கள் விருந்தினர்கள் மட்டுமே என்பதை நினைவூட்டியது. மழை பலமாக பொழிந்தது. மின்னல் வானத்தை பிளந்தது. தூரத்தில் விலங்குகளின் குரல்கள் எதிரொலித்தன. ஆனால் ஒரு தாயின் அன்பும் ஒரு தந்தையின் உறுதியும் பயத்தை விட வலிமையானவை. கல்லாறைகளையும் ஈரமான பாதைகளையும் கடந்து அவர்கள் தேடினர். அப்போது காற்றில் ஒரு மெலிந்த குரல் கலந்தது. அது நம்பிக்கையின் குரல். கொடிகள் பின்னால் மறைந்திருந்த ஒரு சிறிய குகையில் பயத்தில் நடுங்கியபடி ஷான் உட்கார்ந்திருந்தான். அவன் தனது சிறிய பொம்மையை பிடித்துக்கொண்டு காத்திருந்தான். அவனை அணைத்த அந்த நொடி அவர்களின் உலகம் மீண்டும் முழுமையானது. மழை நின்றது. மேகங்கள் விலகின. வானவில் வானத்தில் விரிந்தது. கைகளை பிடித்தபடி அவர்கள் நடந்தார்கள். ஷான் இப்போது புரிந்து கொண்டான். காடு அழகானது, ஆனால் குடும்பம்தான் பாதுகாப்பான உலகம். சாகசம் மகிழ்ச்சியானது, ஆனால் ஒன்றாக இருப்பதே உண்மையான தைரியம். அன்பு இருக்கும் இடமே உண்மையான வீடு.